அடுத்த வம்சம் உங்க மூலமா தான் தழைக்க போகுது. அதனாலதான் உங்களுக்கு விபூதி வச்சு விட்டேன். இதே மாதிரி ஒரு பேரனோ பேத்தியோ இந்த குடும்பத்துக்கு வாரிசா வரணும். அது உங்க கையில தான் இருக்கு. இதுவும் அத்தையோட வழக்கம்தான்ப்பா. என்ன சரளா, இனிமே இப்படி எங்கேயாவது பேசுவ? சத்தியமா பேச மாட்டேன் மீனா. தெரியாம பேசிட்டோம். ஆளை விடுங்கள. குழந்தைய வாங்கிக்கோமா. முத்தம்மா அத கொடுங்க. இந்த தமிழ் அவங்க கிட்ட கொடுவோம் கையால. சரி நாங்க வரோம். போயிட்டு வாங்க. வரோம். வாங்க. அப்ப நாங்க போயிட்டு வரோமா? ஏங்க பாத்தீங்களா மருமகளுக்கு ஒண்ணுனா எப்படி வரைஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கிறான்னு? ஏங்க மொத்தமா மாறிட்டாங்க உங்க தங்கச்சி. ச்சே. மீனா, மீனா. அத்தை சொல்லுங்க அத்தை. நாளை காலையில நம்ம ஊருக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சடங்கு இருக்கு, அதை செஞ்சு முடிக்கணும். சொல்லுங்க அத்தை. இந்த வீட்ல மக முறை இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் வடை சுடணும். மருமக முறை இருக்கிற எல்லாரும் சேர்ந்து லட்டு பிடிக்கணும். அத பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அடுத்தது சாவி கொத்து யாருக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு என்னம்மா, அசத்திடலாம். வர்ஷினி நீ வா. தமிழ் அம்மு எங்க? அம்மு ஏமா ஒதுங்கி நிக்கிற? வா முன்னால வா. வர்ஷினி நீ அம்மு அத்தையும் போய் வடைக்கு மாவு வரீங்க. தமிழ் நீ மீனா சேர்ந்து லட்டு பிடிங்க. பிரகாஷ் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? வந்தாளா சாமி கும்பிட்டாளான்னு போய்கிட்டே இருக்கணும். மத்ததுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. வர்ஷினி நீ மட்டும்தான் அதை செய்யணும். வேற யார் கூடயும் சேர்ந்து செய்யக்கூடாது. ஜனம்மா நான் என்ன பண்ணணும்? வடை சுடணும். தெரியாத உனக்கு? தெரியுமே. ஐயோ எனக்கு வடை வர சுட தெரியாது. பிரபு வர இருக்கான். அவங்க எதிர்க்க எனக்கு வடை சுட தெரியாதுன்னு தெரிஞ்சா என்ன என்ன நினைப்பாங்க? என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. போ. இதோ போறேன் ஜனம்மா. வர்ஷினி, வர்ஷினி. வர்ஷினி. ஜனமா நீ மட்டும் தானே செய்யற? ஆமா ஜனமா, நான் மட்டும் தான் செய்யறேன். சரி பண்ணு. நீங்க போங்க. தமிழ் என்னத்த சைஸ் ஏன் இவ்வளவு பெருசா பிடிக்கிற? லட்டுனா இவ்வளவுதான் பிடிக்கணும். நான் பிடிச்சிருக்கேன் பாரு, இந்த சைஸ்ல பிடி.
இல்லத்த நம்ம வீட்ல லட்டுனா எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அப்ப அத பெருசா பிடிச்சாதானே எல்லாரும் சாப்பிடுவாங்க. அதுக்காக திருப்பதி லட்டு மாதிரி பிடிப்பியா? சுகர் வீட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சக்கரை வியாதி வரணுமா? அளவாதான் பிடிக்கணும். ஒரு ஆளுக்கு ஒரு லட்டு வந்தாலே போதும். நான் பிடிக்கிற மாதிரி பிடி. சரிங்க அத்தை. பா ஆ? என்னப்பா? டேய் சிபி, நான் வாழ்க்கையில ரொம்ப நேசிக்கிறாய். எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. மனசே ரொம்ப நிறைஞ்ச மாதிரி இருக்கு. தமிழ் சொன்னது பொய் தான். ஆனா அந்த பொய் எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்குல்ல. வடையும் சரி லட்டும் சரி ரெண்டுமே பிரமாதமா இருக்கு. இதுல யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னு என்னால சொல்லவே முடியாது. எல்லாருமே அசத்திட்டீங்க. ஹே